வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜியோசு சீசன் 1 எபிசோட் 38. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவை என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிங்கோட பையன் வந்து கூட்டிட்டு போயிருப்பான்ல. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நமக்கு வந்து காட்டுறாங்க. ஹோலினஸ் இவர் தான் பிரதர் யாங்சன். இவர் சான்யாங் ஸ்வாட் செக்ட் மாஸ்டருடைய ஒரே பையன். அவருடைய கல்டிவேஷன் அது கோல்டி பவர் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. இவருடைய டேலண்ட பத்தி சவுத் தேசத்துல இருக்க எல்லா பேருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவனும் ஹீரோ பத்தி வந்து அவனுடைய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறான். அடுத்து அங்க உள்ள இன்னொரு பொண்ணை பத்தி வந்து சொல்றான். இந்த பொண்ணு இருக்காளே இவ இமோட்டியல் பியாவோ யூஜெங் பிளேஸோடைய மூத்த மருமகள் தான் இந்த பொண்ணு. இவளுடைய கல்டிவேஷன் அதுவுமே வந்து கோல்டி பவர் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த பொண்ணை பாக்குறத வச்சு இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்டா இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைச்சிடாதீங்க. பேட்டில் கிரவுண்டுல இவளுடைய திறமை அது ரொம்ப அசாத்தியமானது அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு சொல்ல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து வந்து வணக்கத்தை வந்து வைக்கிறான். சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து சொல்லுது, ஆமா சீனியர் சிஸ்டரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேக்குது. சிஸ்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பொண்ணை வந்து ஹீரோக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா சிஸ்டம் கூட தெரியல இந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோக்கு தெரியுங்கிறத. அதுதான் சிஸ்டம் வந்து ஹீரோ கிட்ட வந்து கேக்குது. ஹீரோ வந்து பார்த்து வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்கிறான். நான் வந்து டீமன் சுவா இருந்தப்ப என்னுடைய கல்டிவேட் அது சோல் சீடு டெக்னிக் அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் இதை வச்சு டிவைன் பிரிட்ஜ் ஸ்டேஜ் அடையாத கல்டிவேட்டர்ஸ்குள்ள என்னுடைய சோலை நான் வந்து அனுப்பி வச்சிருவேன். என்னுடைய டார்கெட் அவங்க அவங்களுடைய கல்டிவேஷனை பண்றப்ப என்னுடைய கல்டிவேஷன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய சோலுமே அது வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது கடைசியா ஒரு எண்டுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த டிவைன் சோல் மார்க் அது காஸ்டரா வந்து அது என்சியூர் ஆயிரும். ஏன் அந்த சைன் அவங்க உடம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கறத யாராலையுமே வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அது எல்லாத்தையுமே வந்து காஸ்டர் தான் வந்து பாத்துக்கிறோம். சிஸ்டம் மறுபடியும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ஹீரோக்கு வந்து சொல்லுது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. காஸ்டர் ஆஃப் சைனா இப்படி ஒண்ணு நான் பார்த்தது கூட இல்லை. நீங்க உண்மைக்குனே ஒரு வில்லன் தான். நீங்க வாழ்றதுக்காக இவ்வளவு வழிகளை நீங்க விட்டுட்டு போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மறுபடியும் ஹீரோக்கு இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. சிஸ்டம் எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க ஒரு பொண்ணை வந்து இதுக்காக வந்து யூஸ் பண்ணிருக்கீங்களே, அப்ப இந்த பொண்ணை நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குது. சரி சரி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிங்கோட பையன் வந்துட்டு ஒரு ஒயினை வந்து பாட்டில் வந்து ஊத்துறான். இந்த ஒயினை நீங்க வந்து சாப்பிடுங்க, இது வந்து நல்லா இருக்கும். ஹோலினஸ் இதோட டேஸ்ட் வந்து பாருங்க. இந்த பாட்டிலுக்குள்ள இருக்க பீச் பிளாப்சம் ஒயினோட டேஸ்ட் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில அவன் அந்த ஒயினை கொடுக்க ஹீரோ அந்த ஒயின் வந்து சாப்பிடுறான். இந்த ஒயின் நல்லா தான் இருக்கு. ஆனா இவங்க தான் என்னை எதுக்கு இப்படி பாக்குறானுங்களே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்களை பார்த்துட்டு அந்த ஒயினி வந்து குடிச்சிட்டு இருக்கான். ஹோலினஸ் எனக்கு தெரிஞ்சு 7,00,000 டிவைன் எசென்சியல் ஸ்டோனை மட்டும்தான் ராயல் ஃபேமிலிக்கு வந்து தைசு ஹோலி கிரவுண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து கம்மின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓ வியூ அப்ப உங்ககிட்ட இதுக்கான சொல்யூஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கிங்கோட பையனை பார்த்து வந்து கேட்கிறான். நான் வந்து நினைச்சதை வச்சு பார்க்கும்போது தைசு ஹோலி கிரவுண்டோடைய காட்ஸ் அப்புறம் சவுத் தேசத்துல இருக்கவங்க அப்புறம் செயின்ட் கார்டியன் மிங் டென்சிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து 1,20,00,000 அவங்க வந்து வருஷத்துக்கு வந்துட்டு எசென்சியல் ஸ்டோனை வந்து தரணும். மரியாதைக்குரியா இன்னும் எக்ஸ்ட்ராவே 1,00,000 வந்துட்டு அவங்க வந்து தரலாம். ஆனா வந்து அவங்க வந்து தர மாட்டாங்க. ஓ அப்ப நீங்க இப்படி என்ன வச்சு பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்களை பார்த்து ஓப்பனாவே கேட்டுறான். இது வந்து தொழில் சம்பந்தமான ஹெல்ப் கிடையாது. டெக்னிக்கலா சொல்லணும்னு வச்சு பார்க்கும்போது பில்லியன்டா நம்மளுடைய ஃபியூச்சரை பத்தி அதுவும் தைசு ஹோலி கிரவுண்ட் அப்புறம் கிரேட் மிங் டென்சிட்டியை பத்தினதான் இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவங்க ஒரு கோல்டு காயின் வந்து தள்ளி விடுறான். ஹீரோவும் அந்த காயின் எடுத்துட்டு இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. நீங்க வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல கிங் எப்படியாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் உண்மைக்குனே ஒரு வில்லன் டிசபிள் தான். இவன் என்னடான்னா ஓப்பனாவே லஞ்சம் வாங்குறானா, இதை மட்டும் ஜூயி பார்த்தா அப்படின்னா இவன் ரத்தம் வாந்தி எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி கிங்மெடி கையை கட்டிட்டு சரி இவன் என்னதான் பண்றானே நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லி கிங்மெடி பார்த்துட்டே இருக்கானுங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து முதல் ஹீரோ கிளம்புனால அந்த இடத்துக்கு ஆக்சுவலி வந்துடுறானுங்க. ஹோலினஸ் நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் சாஞ்சின் சிட்டியை நான் ஒரு டைம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவனு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த மாதிரி ஒரு நேரத்துல தைசு உடைய சப்போர்ட் நமக்கு இருந்தா இந்த டென்சிட்டியவே நம்ம ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஒன்ஸ் சாங்ஷன் சிட்டியை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பிரதர் யாங் அப்புறம் நான் 2 பேருமே எங்களுடைய பதவியை வச்சு இருக்கனால எங்களால பிரதரை வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே வந்து பண்ண முடியாது. அதனால நீ அவர் கூடயே இரு, பியாவோ இம்மோர்டல், நீ அவருக்கு வந்து சர்வ் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லி அந்த கிங்கோட பையன் அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றான். இந்த பொண்ணு யங் மாஸ்டர் நீங்க ரொம்ப வந்து கெயிண்டா
இருக்கீங்க. நீங்க சொல்றதுபடியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த கிங்கோட பையன்கிட்ட வந்து சொல்லிடுறான். எனக்கு இப்ப போற வழிய வந்து மாத்தணும். நீங்க வந்து யுன்யா பீக் இருக்க பக்கம் வந்து போங்க. நீங்க ஃபேராவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த 7த் பிரின்சஸ் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு சொல்ல, ஆமான்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆமா ஹோலினஸ் நீங்க அந்த யுயன் ஃபே கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு என்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? ஓ! அதுவா? நம்ம வந்து இந்த மிங் டென்சிட்டிய ஓவர் த்ரோ பண்றத பத்தி தான் நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, ஹோலினஸ் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறீங்களா? அவங்களுடைய குரூப்புக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ண போறீங்களா? இல்ல நிச்சயமா இல்ல. நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது வந்து கிடையாது. அவன் ஒரு நியூ கிங்கா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கான். அந்த திட்டத்துக்கு ஒரு ஹியூமன் டூலா தான் என்ன வந்து அவன் வந்து பயன்படுத்திக்கிறான். அவன பொறுத்தவரை நான் வந்து ஒரு கருவி தான். ஹோலினஸ் ப்ளீஸ் எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. மின் டென்சிட்டிய நீங்க தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடி அவங்க 2 பேரும் மண்டியிட்டு கேட்கறாங்க. ஹோலினஸ் ஜிபிஎஸ் உடைய கிங். அவர் ரொம்ப பவர்ஃபுல் ஆனவரு. ஜூ ஃபேமிலியால அவர வந்து எதிர்க்கவே முடியாது. நீங்க தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியே ஆவணும். எங்கள நீங்க தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து கேட்கிறான். "ஜூயி நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அதுதான் வந்து கரெக்ட்டாவே இருக்கும். நீ மட்டும் நான் சொல்றத செஞ்ச அப்படின்னா, உங்க குடும்பத்துல இருக்க அந்த கேன்சர் கட்டி அது ஃபுல்லாவே போயிரும். நீங்க எந்த பிரச்சனையிலும் மாட்ட மாட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. நான் எதுனாலும் ஒண்ணு உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னா, பரிசா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ண பார்த்து கேட்கிறான். சிஸ்டமும் ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லுது. "ஃபாஸ்ட் நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நீங்க 2 பக்கமும் நீங்க இப்ப டபுள் கேம் ஆட போறீங்களா என்ன? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இப்படி வெட்கமே இல்லாம நடந்துக்கிறதுனால, உங்களுக்கு பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் அது 200 கிடைக்குது. நான் உங்களுக்கு எதுனாலும் பண்ணணுமா? நான் வந்து பிராமிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு என்ன சொல்ல வரா அப்படின்னா, அந்த பொண்ணவே வந்து ஹீரோக்கு தாரேன் அப்படிங்கிற மாணிக்கு அந்த பொண்ணு வந்து சொல்ல வரா. அது கிங் மேடி வந்து பார்த்துட்டு, இவளுக்கு வந்து என்ன ஆச்சு? அந்த ஹீரோ ஷோல்டர்ல இருக்கும்ல ஒரு கோழி குஞ்சு, அதுவும் சீனியர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுவுமே அவள வந்து கூப்பிடுது. ஹீரோ டப்புன்னு அந்த பொண்ணோட தலையில அடிச்சுட்டு, "இப்ப வேணாமா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்றான். "ஆமா இவ எதுக்கு இப்ப இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவே வந்து யோசிக்கிறான். நான் என்னதான் ஒரு ஆசாமியா இருந்தாலும், என்னுடைய சொந்த ஓன் உமரனோட ஜூனியர் சிஸ்டர நான் வந்து என்னைக்குமே இப்படி வந்து நெனச்சு பார்த்ததே கிடையாது. ஏன்னா, இவளுடைய ஆன்டி அவங்க எனக்கா அவங்களுடைய உயிரவே வந்து விட்டுட்டாங்க. நான் வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள வந்து நெனைக்கிறான். ஆமா இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப யங்கா இருக்கான். ஆனா அவ எதுக்கு இப்படி தப்பான முடிவுலாம் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி கிங் மீடியா அந்த பொண்ண வந்து பார்க்குறாங்க. யுன்யா பீக்குக்கு வந்தாச்சு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த காரேஜ ஓட்டிட்டு வந்தவனும் சொல்றான். முதல்ல வந்து அந்த 7த் பிரின்சஸ் தான் கீழ இறங்குனாங்க. ஹோலினஸ் நீங்க நல்லா இந்த இடத்த வந்து சுத்தி பாருங்க. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்ப. சரி ஓகே நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ராயல் ஃபாதர் கிட்ட இல்லன்னா உங்களுடைய பிரதர் கிட்ட. அவங்க ஒரு பிரேஸ வந்து சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அவங்க வந்து வாய் வார்த்தையில பேசாம ஒரு சென்டிங் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த வேர்ட மட்டுமே அனுப்பி வந்து பேசுறாங்க. தேங்க் யூ ஹோலினஸ் எங்களுடைய ராயல் ஃபேமிலிக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு. நீ வந்து தேங்க் யூ சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. அவங்கவங்களுக்கு விருப்பப்பட்டத நம்ம வந்து செய்றோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு காட்டுப்பகுதியில இருக்க ஒரு மரத்துக்கு கீழ இருக்க கல்ல தான் வந்து பார்க்குறான். ஆமா இந்த ப்ளூ ஸ்டோன் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரஃப்னஸா வந்து எனக்கு தெரியல. நெறைய பீப்பிள் கன்டினியூஸ்லியா இதுல உட்கார்ந்து அவங்களுடைய கல்டிவேட் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதுல இருக்க ஒரு மார்க்க வந்து படிக்கிறான். படிச்சோனே, "ஏய் சின்ன பையன், சிஸ்டரா உனக்கு வந்து தெரியுதா?" அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. இந்த வாய்ஸ் அது ஜூபியோட வாய்ஸ் தான அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க, அந்த அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு ஆன்மா வந்து வெளியில வருது. எல்லாத்துக்கு அப்புறம், "நீ ரொம்ப கன்னிங்கானவன். அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய சாவ பார்த்து ரொம்ப பயப்படுறவன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ண அவன் வந்து டீமன் ஷூவா இருக்கப்ப விரும்பி இருப்பான்ல. நம்ம கூட போன எபிசோட்ல வந்து பார்த்திருப்போம். அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. நான் வந்து எங்க போறேன்னு சொல்லி நீ வந்து கேட்காத. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சத வச்சு பார்க்கும்போது நான் போகக்கூடிய இடம் அது ஹாங் ஹுவாங்கா தான் இருக்கணும். அந்த இடம் இங்கருந்து ரொம்ப தொலைவுல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல இனிமே நான் உன்ன பார்க்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கன்னத்த பிடிச்சு, உனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா நீ ஜூ ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. நான் அவங்களுக்காக பட்ட கடனுக்காக இத நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொல்லிட்டு, கடைசியா நான் உன்கிட்ட ஒண்ணு வந்து சொல்லணும். நான் உன்ன வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து காத்துல வந்து மறைஞ்சு போயிடுறான். ஹீரோ ஹாங் ஹுவாங்ன்னு சொல்லி அந்த பேர 2 முறை வந்து சொல்லி பார்க்குறான். நான் சொல்ற பிளேஸ் அது கரெக்ட் தானே? ஆமா. ஸ்டோன் ரிலேம்ல பாஸ் பண்ணி அவங்க பிரேக் த்ரூ பண்ணி இந்த இடத்துல 3 மாதங்களா ஹாங் குவாங்ல அவங்களால இருக்க முடியும் அப்படின்னா, ஜூபிஇ திரும்பி வரமாட்டேன்னு அவங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. "நீ அந்த கல்லுல எழுதியிருந்த மார்க்க நீ வந்து படிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி. கிங் மேடி தான் வந்து நிக்கிறாங்க. ஆமா நான் வந்து படிச்சுட்டேன்னு ஹீரோ வந்து சொல்றான். ஆமா அந்த கல்லுல எழுதியிருந்த மார்க்க எப்படி உன்னால வந்து பார்க்க முடிஞ்சுச்சு? ஓ அதுவா மாஸ்டர் நான் சும்மா வந்து சென்ஸ் தான் பண்ணேன். வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த கல்லுல வந்து உட்கார்ந்துடுறான். ஆமா நீ எதுக்காக யுன்யா பீக்கு வரணும்னு சொன்ன? நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? மாஸ்டர் என்னாச்சு வந்ததுலேருந்து நீங்க வெறும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் நீ ஒரு வில்லன் டிசபிள்ரா அப்படின்னு சொல்லி கிங் மேடி சொல்ல, டப்புன்னு கிங் மேடியோட கைய பிடிச்சு ஹீரோ இழுத்து அவங்களுடைய மடியில வந்து உட்கார வச்சுக்கிறான். மாஸ்டர் இந்த அருமையான காட்சிய பாத்தீங்களா? இந்த அழகான நேரத்துல நீங்க ஏன் எனக்கு லெசன வந்து சொல்லி தரக்கூடாது? ஏய் வில்லன் டிசபிள் நீ வந்து என்ன பண்ற? இந்த
ஓப்பன் பிளேஸ்ல நீ வந்து என்ன பண்றன்னு உனக்கு வந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ அவங்களுடைய பின்னாடி கைய வச்சுட்டு, மாஸ்டர் எனக்கு நீங்க வந்து உங்களுடைய லெசன சொல்லிக் குடுங்கங்கிறான். "ஏய் இப்படி வெட்கமே இல்லாம நீ நடந்துக்கிறியாடா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து குயின் மேடி மறுபடியும் சொல்ல, மாஸ்டர் சரி நான் இப்ப விட்டுர்றேன். இன்னைக்கு நைட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்ப என்ன நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிங் மேடிய பார்த்து ஹீரோ வந்து கேட்கறான். ஆமா எங்க? எங்க போறோம் நம்ம? அப்படின்னு சொல்லி கிங் மேடி நம்ம ஹீரோவ பார்த்து வந்து கேட்கறாங்க. ஆக்சுவலி அந்த ஜூபிங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு சாகுறதுக்கு முன்னாடி ஒரு உடம்புல இருந்திருப்பான்ல. அப்ப இருந்தப்ப அந்த பொண்ணு கூட வந்து நம்ம ஹீரோ வந்து பழகியிருப்பான். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா. ஆனா எப்படி இறந்தாங்கிறத நமக்கு வந்து காட்டவே இல்ல. அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஜூ ஃபேமிலிக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோ என்னதான் அவன் கிட்ட லஞ்சமே வாங்குனாலும் எனக்கு தெரிஞ்சு ஜூ ஃபேமிலிக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான்னு நான் வந்து நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.